அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இறைவன் அருளால் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். உங்கள் எல்லோருக்கும் நம் தன்னம்பிக்கை சேனல் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. இன்று செட்டிநாட்டு முறையில் சுவையான மீன் குழம்பு எவ்வாறு செய்வது என்று தெரிந்து கொள்வோம். வாருங்கள் உறவுகளே. அதற்காக இன்று நாங்கள் எடுத்திருக்கும் மீன் கண்மாயில் உயிருடன் பிடித்த சீசி கெண்டை மீன். அது எவ்வாறு செய்வது என்று தெரிந்து கொள்வோம். வாருங்கள். இதற்காக நான் மண் சட்டியை எடுத்துள்ளேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கொள்வோம். வெந்தயம் போட்டு நன்றாக பொரிய விட வேண்டும். நன்றாக பொரித்தவுடன் நல்லெண்ணெயும் ஊற்றி பண்ணலாம். மிகவும் சுவையாக இருக்கும். சோம்பு போட்டுக்கொள்வோம். சோம்பும் நன்றாக பொரிந்தவுடன் பச்சை மிளகாய் போட்டுக்கொள்வோம். பச்சை மிளகாய் நல்லா அந்த பச்சை வாசனை போகும் வரை வதக்கிவிட்டு பூண்டையும் சேர்த்துக்கொண்டு நன்றாக வதக்குவோம். நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். அந்த பூண்டையும் நம்ம முன்னாடியே எண்ணெயில் சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். அந்த பச்சை வாசனையும் போயிடும். அந்த பச்சை மிளகாயும் பூண்டும் நல்லா சேர்ந்து வதங்கி வந்த உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கொள்வோம். கருவேப்பிலை பொரிந்தவுடன் நல்லா வதக்கி வைக்கிறோம். வெங்காயத்தை இப்போ சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் மிகவும் உடம்புக்கு நல்லது. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும். நன்றாக வதக்கிக்கொள்வோம். இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் பொன் நிறமாக வரணும். அது வரைக்கும் வதக்குவோம். நல்லா இப்போ பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்ப்போம். தக்காளியும் போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கும்போது நம்மளுக்கு குழம்புக்கு இன்னும் கூடுதல் சுவையை கொடுக்கும். இந்த வெங்காயம் தக்காளியோட நம்ம தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கொண்டோம்னா சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி வதங்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொண்டேன். நான் பொழுது நல்லா வதங்கட்டும். ஏன்னா நம்ம எந்த குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் அந்த தக்காளி வெங்காயம் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி நல்லா வதங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கூடுதல் சுவை கிடைக்கும். எந்த குழம்பாக இருந்தாலும் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. பாருங்கள் நீங்களே. நல்லா வதங்குது பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கணும். மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். நல்லா பாருங்கள், உங்களுக்கே கலர் மாறி இருக்கு. இப்போது குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டிலையே அரைச்சது. தனி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். நல்லா சேர்த்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடுவோம். அந்த வதக்குறதுல தான் இருக்குது அந்த சுவை. பாருங்கள், அந்த எண்ணெய் ஃபுல்லாக அந்த இதாகிடுச்சு. இப்போ நம்ம புளியை கரைச்சி வச்சுருந்தோம், அதில் சேர்த்துக்குவோம். புளியை நல்லா கரைச்சி ஊற்றிடுவோம். இன்னும் மீன் குழம்புக்கு பழைய புளி தான் சுவையாக இருக்கும்.
சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலக்கி விட்டுருவோம் அந்த கலவையை. இப்போ இன்னும் உங்களுக்கு குழம்பு தேவைன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது மூடி போட்டு மூடி வைத்து விடுவோம். நல்லா கொதிக்கட்டும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நன்றாக கொதிக்கிறது. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் சுவை நன்றாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீனை போடுவோம். இது நம்ம கம்மாய் மீனுங்கிறதுனால இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும். மீனை சேர்க்குறோம். ஒன்று ஒன்றா மொத்தமாக போடாமல் ஒன்று ஒன்றா போடுவோம். அப்போ தான் அது குழம்பு கொதித்து வர்றையில் நல்லா இருக்கும். இப்போ மீனை நான் போட்டுட்டோம். நல்லா அந்த குழம்புல மூழ்கிற மாதிரி அமுக்கி விடுவோம். இந்த பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருவோம். மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ உப்பு போதுமானு பாருங்கள், தேவைன்னா போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு சரியாக உள்ளது, அதனால் நான் சேர்க்கவில்லை. இப்போது சுவையான செட்டிநாடு மீன் குழம்பு தயார். நான் சாப்பிட போகிறேன். வாருங்கள் உறவுகளை, நீங்களும் சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.